இன்றைக்கு உற்பன்ன ஏகாதேசி. ஏகாதேசிகள்லாம் நம்மளுக்கு நிறைய வருது இல்லையா? மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதேசி வருது. இந்த மாதிரி மாதம் மாதம் 2 ஏகாதேசிகள் நமக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா? ஆனால் முதல்ல இந்த ஏகாதேசி அப்படின்ற விரதம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை உண்டு. முரன்னு ஒரு ராட்சசன். அவன் கடும் தவம் பண்ணான். அக்னியில் காலை கையெல்லாம் வெட்டி போட்டு தவம் பண்ணான். பல ஆண்டுகள் தவம் பண்ணான். இதனால் அந்த ராட்சசனுக்கு பல வரங்கள் கிடச்சிது. அந்த வரங்கள்னால அவன் என்ன பண்ணான்? கொடுங்கோல் பண்ணான். எல்லாரையும் ஹிம்சை பண்ணான். ஏன் அப்படின்னா அவன் நிறைய தவம் பண்ணிட்டான். அவனுக்கு நிறைய வரம் கிடச்சி போச்சு. இவன் யார் சட்டை அவனுக்கு அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தில் கொடுங்கோல் பண்ணான். இந்த கொடுங்கோல் பண்ண உடனே தேவர்கள் எல்லாரையும் கூட அவன் கொடுங்கோல் பண்ணான்ட்டான். மனுஷெல்லாம் என்ன மாத்திரம் எல்லாரும் கஷ்டப்பட்டு மகாதேவன் இடத்துல போய் அழுதார். அவர் சொன்னேன், அவனுக்கு முடிவு மகாவிஷ்ணுனால் தான் அப்படின்னு சொன்னதுனால மகாவிஷ்ணுவை போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணினான். மகாவிஷ்ணு மகாசக்தி வாய்ந்தவர். ஆனாலும் இந்த முறை நிறைய தவம் பண்ணியிருக்கான் இல்லையா? நிறைய தவம் பண்ணி நல்ல புண்ணிய பலன்களை நிறைய நிறைய ஏற்படுத்திட்டான் இல்லையா? அவனுக்கு தவம் பண்ணுறதுன்னா கடுமை தானே. நேயம் நேயப்படி விரதப்படி தான் இது பண்ணியிருக்கான். அதுக்குண்டான பலன்களை அவன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகாவிஷ்ணு அவனோட 1000 வருஷங்கள் போர் புரிஞ்சு. மகாவிஷ்ணுக்கு அவன் சீவிட்டு போகிறது ஒரு நிமிஷம் வேலை. ஆனால் அவனுடைய புண்ணிய பலன்கள் குறையணும். அப்போ தானே அவனை கொல்றது நியாயம். அதுக்கொசரம் வர மாதிரியா பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்ன நினச்சுட்டான்? ஓஹோ, நம்மளை யாராலையுமே என்ன பண்ண முடியாதா? மகாவிஷ்ணுமே தத்தளிக்கிறாள அப்படின்னு நினச்சிட்டான். மகாவிஷ்ணுவனோட மனசை புரிஞ்சுட்டு வர மாதிரியா, என்னால் முடியல போன ஜெயிக்கிறதுக்கு, நான் போய் குடிசையில் படுத்துக்கிறேன், கொஞ்சம் ஆகி கழிச்சு வரேன் போருக்கு சொல்லி ஒரு ஹட்டில் போய் குடிசையில் போய் கை காமிச்சிட்டு அம்மாடின்னு படுத்துட்டாரா? அந்த அசுரன் ராட்சசன் முடிகிற வேலை இன்னும் வரல. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவன். உடனே நினச்சிட்டான், சொத்து போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இவர் மறுபடியும் போருக்கு வந்தார்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. இவர் தூங்கிட்டுக்குச்சே, ரெஸ்ட் எடுத்துனுக்குச்சு, நம்ம அவரை தீட்டுப்படலாம் அப்படின்னு வில்லு அம்பு அண்ணன் எடுத்து போனோம் அதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டான். அதுக்கோசரம் போயிருந்தான். இவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது இவருடைய உடம்பிலிருந்து ஒரு பெண் வந்தாள். அதாவது மகாவிஷ்ணுவினுடைய குழந்தை, மகாவிஷ்ணுவினுடைய மகள் வந்தாள். அவள் என்ன பண்ணா, அப்பா நான் இதுக்கிட்ட வணங்கினப்பா கவலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த அமரன், ஏய் யார் பாப்பா நீ? எங்கள் அப்பாவிலே ஒன்றும் முடியல, நீ என்னம்மா மாறுற அப்படின்னு. பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெள்ளிய அம்பை எடுத்து அவள் போர் புரிஞ்சா. அடுத்த நிமிஷம் முரண் செத்து போயிட்டான். ஏன் அப்படின்னா அந்த முரனுக்கு பெண்ணினுடைய கையினால் தான் சாகணுங்கிற சாபம் இருந்ததுனால இந்த மகாவிஷ்ணு தன்னுடைய யோஜனையினாலும் ஒரு பெண் குழந்தைய வர வச்சு அவள் மூலமாக அவனுக்கு மரணத்தை கொடுத்தார். அப்போ டக்குனு கண்ணை முடிச்சுன்னு, என்னம்மா நடந்ததுங்க ஒன்றும் தெரியாத பட்டு கேட்டேன். அப்பா அந்த முரண்ட ராட்சசன் வந்துருந்தான், நான் கொண்டு போட்டேன். அப்பா அப்படின்னு சொன்னேன். அடி என் தங்க கிளியே,
என் ராஜாத்தியே, என் செல்ல மகளே, இன்றைக்கி ஏகாதசி தினம். அதாவது ஏகம் தசின்னா 10க்கு அப்புறம் வர 1வது நாள், 11வது நாள். அதனால் உன் பேர் வந்து ஏகாதசி அப்படின்னு இருக்கட்டும். இந்த நாளில் நீ பசியோட தாகத்தோடு இருந்து ஒரு அன்ன ஆகாரம் கூட இல்லாமல் இருந்து அந்த அசுரனை நீ வதம் பண்ணின இல்லையா? அதனால் இந்த நாளில் ஏகாதசியில் அன்னம் ஆகாரம் இல்லாமல் இருந்து பகவானையே மனசில் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நான் அவர்களுடைய செயல்களெல்லாம் வெற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த நாள் வந்து இந்த கார்த்திகை மாதம் இன்றைக்கு இருக்க உட்பன்ன ஏகாதசி அந்த நாள் தான் அது. அந்த கார்த்திகை மாதம் இன்றைய தினம்தான் முதல்ல ஏகாதசி அப்படிங்கிற ஒரு விரதம் அப்படிங்கிறது தொடங்கின நாள். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, பகவானுடைய நேர் கண் பார்வைக்கு நம்ம போவோம். நம்முடைய நியாயமான கோரிக்கைகள்லாம் நல்லபடியாக நிறைவேறும். உபவாசம் அப்படின்னாக்க நம்ம வயிற்றில் பார்த்தாலும் சாஞ்சாட்டு தண்ணி சாட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மனசில் வந்து பகவானை தியானிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம செய்யறது. நம்ம உடம்புக்குள்ளே உடன் மீசை உயிரென கலந்து எங்கும் பரந்துளன் அப்படிங்கிற அந்த உயிருக்காக நாம் செய்கிறது தான் பகவத் தியானம். பகவான் நினச்சிக்கிறது, அவருக்காக விரதம் இருக்கிறது, அவருக்காக ஸ்லோகங்கள் பாட்டுகள் பாடுறது, இதெல்லாம் இது என்ன தரும் அப்படின்னா, உடம்புக்கு பலம் தரும், மனசுக்கு உறுதி தரும். பகவான் எப்போ நம்ம கூடவே இருக்கே அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். அம்மா எதிரியே இருந்தால் கூட குழந்தை வந்து கண்ணை மூடி நிறுத்தணும், அம்மா தெரிய மாட்டாள். அந்த மாதிரி பகவான் நம்ம கிட்டவே இருந்தால் கூட நாம் இந்த விரதங்களோ இந்த பூஜைகளோ இந்த ஸ்லோகங்களோ எதுவுமே நம்மளோட சம்மந்தப்படுத்திக்கலைன்னா பகவான் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கான்ற அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளால் உணர முடியாது. அதுக்கு தான் நாம் விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாட்டாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் தூங்காட்டாலும் பூஜை பண்ணாலும் பண்ணாட்டாலும் அந்த எம்பெருமா நம்மளை காப்பாற்றி தான் இருக்க போறாரு. நீ விரதம் அவ்வளோ சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம் பகவானை ஒருமுகமாக நம்ம வந்து மனசில் உபவாசம் நம்மளுடைய மனசில் கொண்டு வச்சுக்கிறதுக்கு அந்த பகவானை எப்பவுமே இருக்கிற அந்த பகவானை பற்றி நினச்சிக்கிறதுக்கு இந்த ஏகாதசி நாள் உச்சிதமான நாள். இந்த ஏகாதசி விரதத்தினால என்ன ஆகும் அப்படின்னு, ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து நல்லா தீர்த்தம் ஆடிட்டு அதாவது தலைக்கு குளிச்சுட்டு நம்ம கோவில் நெத்திக்கிட்டு நல்லா துவைச்ச நல்ல மடியான வஸ்திரங்களை விட்டுண்டு கோயிலுக்கு போயிட்டு பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். இன்றைய தினம் நிர்ஜலமாக சாப்பிடாம உபவாசம் இருக்கிறவளும் இருப்பாள். அந்த மாதிரி முடியாட்டாலும் கூட பழங்கள், பால் இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த நாள் முழுக்க இதை நம்ம கடைப்பிடிக்கலாம். அதுவும் என்னால் முடியாது அப்படின்னாக்கா நம்ம ஒருவேளை டிஃபனாகவும் ஒருவேளை சாப்பாடாகவும் இருந்தும் கூட நம்ம இதை கடைப்பிடிக்கலாம். இரவில் ஸ்ரீமன் அத்தியாத்ம ராமாயணத்தை படிக்கிறது சிறப்பானது. இது வந்து ராத்திரி கண் வழிச்சுக்கணும். ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் மாதிரி கண் வழிச்சுக்கிறது நல்லது. முக்கியமாக கண் வைக்கிறவாளும் இருக்கா. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண் வச்சு பகவானை ஸ்தோத்திரம் சொல்கிறது ரைட்டு. இது எல்லாமே மெய்ஞான ரீதியில். விஞ்ஞான ரீதியில் என்ன அப்படின்னா, ஒரு 14 நாட்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதெல்லாம் ஜெரிக்கிறதுக்கு ஒரு நாள் நம்ம டைம் கொடுக்குறோம். அக்கில் தொக்கில் இருக்கிற உணவுகள் இதுகளெல்லாம் ஜெரித்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு திருப்பியும் வரும். இல்லை அப்போ நம்ம மேலே சாப்பிட்டுட்டே இருந்தோம்னாக்கா ஏதான கொஞ்சம் உணவு செரிக்கலைன்னா அந்த செரிக்காத உணவுகள்னால நமக்கு அஜீரணம் ஏற்படணும், வயிற்று வலி ஏற்படும், தலைவலி ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும். இப்படி பல உடம்புக்கு உபதிரவங்கள் ஏற்படும். உடம்புக்கு உபதிரவங்கள் ஏற்பட்டால் நம்மளால் பகவானை சொல்ல முடியாது. அதனால்
நம்ம உடம்பும் நம்ம உயிரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த ஏகாதசி விரதங்களை நம்ம இருக்கிறது நல்லது. 12 வயசு முடிஞ்ச குழந்தைகள்லேருந்து 80 வயசு ஆகிற மனுஷா வரைக்கும் இந்த ஏகாதசி விரதம் யாருக்கு இருக்க முடியுமோ அவள் இருக்கலாம். ஆனால் அந்த ஏகாதசி விரதத்தை இருக்க முடியலையே, எனக்கு அப்படிலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சா கூட இந்த உத்பன்ன ஏகாதசியோட கதையை கேட்டும் கூட நீங்கள் விரதம் இருந்துட்டு உண்டான பலன் எவ்வளவோ அவ்வளோ பலன் கிடைக்குங்கிறது இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த கதையை போட்டு நாம்ளாம் கேட்போம். விரதம் இருக்க முடிஞ்சவா விரதம் இருந்து பகவானை அடையணும். ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்கும் இல்லையா? ஆட்டோலேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், நடந்தும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம் இல்லையா? நம்மளுக்கு எந்த வழி நம்மளால் முடியுதோ அந்த வழியில் போய் நம்ம பகவானோடு நம்மளை இணைச்சிக்கிறது தான் இதெல்லாம். இந்த ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், ஆன்மீக வழிகள் இதெல்லாம் நமக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுத்து மறுபடியும் நம்மளோட வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுறது தான். உடம்பு மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் எல்லா செயல்களையும் வெற்றி பெற முடியும். அதுக்காக இருக்கிறத வழிய ஐயா இது பட்டினி கிடக்கணுமே, இந்த பசி கிடக்கணுமே, ஆமாம் இப்படி பட்டினியாக உட்கார்ந்தாலும் என்ன லாபம், இப்படிலாம் நம்ம இதை பற்றி நினைக்கக்கூடாது. நிச்சயமாக ஏகாதசி அன்றைக்கி விரதம் எடுத்தால் பசிக்காது, நிஜமாகவே பசிக்காது. அதுதான் பகவான் நம்மளுக்கு இருக்கேன்னு உணர்த்தத்தினுடைய அடையாளமே. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏகாதசி விரதங்களை இருந்து நம்ம பகவானுடைய பேரருளை பெறுவோமா. இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.